யாசா பத்மாசனஸ்தாம் விபிலகடிதரீம் பத்மவத்ராயசாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தன பிரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுவத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 27ஆம் நாள் 12/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அதிகாலையிலிருந்து ஆசார சீலராக வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் லக்ஷ்மியினுடைய அஷ்டகங்கள், சுப்ரபாதங்கள், அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம், ஐயப்பன் கவசம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுதும் அந்த வீட்டிலே தெய்வீகமான அம்சம் தோன்றுமாம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமாம். அவ்வாறு நாம் வீட்டிலே சுவாமிகளை வழிபாடு செய்துவிட்டு அருகிலே உள்ள ஆலயங்களும் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, சாயங்கால வேளையிலே கூட்டு பஜனைகள் படிப்பது, இவை எல்லாமே நமக்கு சிறப்பை தரக்கூடியது. இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற குறைகள், பாபங்கள் இவையெல்லாம் நிவர்த்தியாகக்கூடியது. இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் காலையும் மாலையும் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா வினைகளும் தீர்ந்து விடுமாம். இது மணிவாசக பெருமான் அழகாக சொல்லுவார். இந்த திருவாசகத்தை ஏன் பாடுகிறேன் என்பதற்கு சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த சிந்தையை மகிழ்விப்பதற்கு இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். இதை பாடுவதனாலே முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அவ்வாறு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிந்தை மகிழ்வதற்கு இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். அதனாலே முந்தை வினை முழுதும் ஓய, முற்பிறவியிலே செய்த பாவங்களை தீர்க்கின்ற சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறதாம். காலையும் மாலை நாங்கள் பாராயணம் செய்தால் எல்லா வினைகளும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு காலையிலும் மாலையிலும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடுகளையும் செய்வதோடு இப்பொழுது இந்த பிதர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற மகாலய சிரார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமான இந்த சிரார்த்தம் இந்த 15 தினங்களுக்கும் நடைபெற்று 21ஆம் தேதி அமாவாசையோடு புரட்டாதி மாதத்து அமாவாசையிலே நிறைவு பெறுவது. அவ்வாறான இந்த மாலைய பட்சத்திலே குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்காகவும் எல்லா பிதர்களுக்கும் நாங்கள் பொதுவாக அப்பா இறந்தால் அவருடைய திதியிலே, அம்மா இறந்தால் அவருடைய திதியிலே. இந்த மாலைய பட்சம் என்பது குடும்பத்திலே தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, அத்தை, மாமா, அண்ணா, அண்ணி யாரெல்லாம் மறைந்தார்களோ, யாரெல்லாம் குடும்பத்திலே இருந்து இறந்தார்களோ, சித்தப்பா, பெரியப்பா, உறவுகள், மாமா, மச்சான், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்காக கூட விரதம் இருந்து அர்ப்பணம் செய்து கொள்ளலாம். குருவுக்காக கூட பிரார்த்தனை செய்யலாம். நண்பனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.
அதான் இந்த மகாலய பட்சம். எல்லா பிதர்களையும் வேண்டி வழிபாடு செய்வதற்காக இந்த 15 திதிகள். 15 திதிகளிலே எந்த திதியிலே அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு சென்றார்களோ அந்த திதி ஞாபகம் இருந்தால் அந்த திதியிலே இந்த 15 திதிகள் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. அந்த திதிகள் ஞாபகம் இருந்தால் அந்தந்த திதிகளிலே சிரார்த்தங்கள் செய்து கொள்ளலாம். அது ஞாபகம் இல்லை என்றால் இன்றைய தினம் இந்த பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து விடுகிறது. பகலைக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம், முருகனுக்குரிய கார்த்திகை விரதம். இன்று மகா பரணி. இந்த சிரார்த்தம் செய்கின்றவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு இந்த மாலையபக்ஷ சிரார்த்தத்திலே எல்லாருக்காகவும் செய்யப்படுகின்ற இந்த சிரார்த்தத்தில் நாம் விரதமிருந்து இவ்வாறு தர்ப்பணங்கள் செய்து அரிசி மாவிலே பிண்டங்கள் பிடித்து அங்கே வழிபாடுகள் செய்வது, அல்லது ஒருவருடைய குல வழக்கங்கள் பச்சை அரிசியிலும் சாதம் படித்து அதிலும் அந்த உருண்டையை பிண்டமாக பிடித்து கொள்ளுகின்ற வழக்கங்களும் உண்டு. அல்லது இந்த அரிசிமா, உளுத்தம்மா, எள்ளு, தேன், சர்க்கரை, வாழைப்பழம் இவையெல்லாம் சேர்த்து வைத்து அந்த உருண்டையாக ஊற்றிக்கொள்வார்கள், பிண்டம் வைத்துக்கொள்வது. அவ்வாறு யார் யாரெல்லாம் மறந்தார்களோ அவர்களுக்காகவும் இந்த பிரார்த்தனை செய்து இந்த தர்ப்பணங்களை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்கின்ற வகையிலே இந்த 15 திதிகளிலுமே இந்த மறைந்த பிதர்கள் நம்முடைய இல்லம் நாடி வந்து வீட்டை சுற்றி சுற்றி வருவார்களாம். அதனால தான் இந்த 15 நாட்களும் நமக்கு தர்ப்பணம் செய்யவோ சிரார்த்தம் செய்ய முடியாதவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு மண் பாத்திரத்திலே, ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீர் விட்டு எள்ளு சிறிது போட்டு வெள்ளை பூக்கள் அதிலே போட்டு பிரார்த்தனை செய்தால் அது பிதர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியது என்பதையெல்லாம் முன்னோர்கள் கண்டுதான் இந்த வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்து பூக்கள் போட்டு எள்ளு போட்டுக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த வழிபாடுகள் நாம் செய்வதன் மூலமாக பிதர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் தரக்கூடிய வகையிலும் பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் இவ்வாறு நாங்கள் இந்த சிரார்த்தங்களை இங்கே வீட்டிலே நாம் இவ்வாறு தர்ப்பணம் செய்வது, ஆலயத்திலே உள்ள குருமாரை புரோகிதரை அழைத்து இந்த புண்ணியாவாதனம் செய்து இங்கே பிண்டங்கள் தானமாக கொடுத்து, அதே போல் அரிசி, மரக்கறி, வேட்டி சால்வை தானமாக கொடுத்தால் இது மறைந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேருமா என்ற ஒரு எண்ணம், ஒரு வினா நமக்கு வரும். கண்டிப்பாக போய் சேரும். அதனாலே தான் அவ்வாறு இந்த சிரார்த்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது சூரியனை சாட்சி வைத்து செய்யப்படுவது தான் இந்த சிரார்த்தங்கள் எல்லாமே. பலருக்கும் தெரிந்திருக்கும். சிரார்த்தம் நடைபெறுகின்ற பொழுது வீட்டு முற்றத்திலே ஒரு கும்பம் வைத்திருப்பார்கள் சூரியனுக்கு. சூரிய பகவானை சாட்சியாக வைத்து அங்கே சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து என்னுடைய தகப்பனாருக்கோ அல்லது தாயாருக்கோ அல்லது யாருக்கு நாங்கள் இந்த சிரார்த்தத்தை எண்ணி செய்கின்றோமோ அவர்களுக்கு இந்த சிரார்த்தம் செய்கிறோம், சாட்சியாக இரு என்று சூரியனை சாட்சி வைத்து கொள்ளுவது என்கின்ற சிறப்போடு கூடியது. என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு பொன் விதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூற்றை, ஒரு விதியை மக்கள் முன்வைக்கின்றார். அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள் என்று. எங்களுடைய மனித உறவாடல்களிலே எப்பொழுதும் அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களை சந்திக்க வேண்டும், அடுத்தவர்கள் என்று சொல்லி அடுத்தவர்களிடமிருந்து நாங்கள் பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். ஒரு குடும்ப அமைப்புக்குள் கூட கணவன் மனைவி இப்படி செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதும்,
இவ்வாறு மனைவி கணவனிடமிருந்தும், பெற்றோர் பிள்ளைகளிடமிருந்தும், சகோதர சகோதரிகளிடமிருந்தும் அடுத்தவர்கள் எனக்கு என்ன செய்கின்றார்கள். சில வேளைகளை நாங்கள் குறை கூறுகின்ற பொழுது, எனக்கு நீ என்ன செய்திருக்கின்றாய், அப்படி பெரிய காரியம் என்ன செய்திருக்கின்றாய் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றோம் அல்லது எங்களுடைய ஏமாற்றத்தை சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு பொன் விதியாக இயேசு சொல்லுவது, அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவதை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. அதாவது முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதிர்பார்ப்பதிலும் எதிர்பார்க்கப்படுவதை நாங்கள் அவர்களுக்கு செய்வது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இயற்கையாகவே சுயநலவாதிகளாக அல்லது எங்களுடைய நலத்தையும் எங்களுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய சுகங்களையும் பார்ப்பதனாலே அடுத்தவர்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம். இங்கு அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய சுயநல எல்லைகளையெல்லாம் கடந்து அடுத்தவர் என்ற உணர்வோடு நாங்கள் அவர்களுக்கு சேவை புரிய விரும்புகின்றோம், அவர்களை மகிழ்விக்க விரும்புகின்றோம், அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகின்றோம், அவர்களுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியமானது என்று இவ்வாறு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் உணர்ந்து முன்கூட்டியே திட்டமிட்டும் செய்வார்கள். அவர்கள் உண்டு. ஆகையினாலே எல்லோரும் அப்படித்தான் என்றல்ல, ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே அனுதினம் பெற வேண்டிய சில மனமாற்றங்கள் இருக்கின்றன. அடுத்தவர்களிடம் நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து எங்களையே நாங்கள் நொந்து அடுத்தவர்களையும் நாங்கள் நோவு பண்ணாமல், இந்த இயேசு கூறுகின்ற இந்த பொன் விதி இது திருச்சட்டத்திலே, அதாவது மோசேயினுடைய சட்டத்தின் வழியிலே வந்த ஒரு அறிவுரையாகும். அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் அதை நாங்கள் அவர்களுக்கு முதலில் செய்வோம். இந்த எதிர்பார்ப்போடும் இந்த தீர்மானத்தோடும் இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு சில முயற்சிகளை செய்வோமா? ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல்
மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான்? நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான். அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால், இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.